ஹலோ aspirants. இந்த லெக்சர் சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக் லிஸ்ட்டு, என்ன சிலபஸ், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதோட வீடியோவை வந்து நான் உங்களுக்கு சைடில் இப்போ வந்து ரிலேட்டட் இன்ஃபோவில் வரும். உங்களுக்கு ஒரு வேளை அதை மிஸ் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள். இப்போ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக எக்கனாமிக்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டிஸ் யூஸ் தேர் ரிசோர்ஸஸ். ஒரு சொசைட்டி இல்லை ஒரு நாடு இருக்குன்னா அவங்கக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம அதை படிக்கிறது தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் நம்பரில் இருக்காது, அது எப்பயுமே ஒரு லிமிட்டட் நம்பரில் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ஒரு சொசைட்டி வந்து அழகாக யூஸ் பண்ணுறாங்க இல்லை சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இல்லை டெவலப்டு கண்ட்ரியா அப்படின்றதையும் தீர்மானிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பை டெஃபினிஷன் நம்ம சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்ன்றது ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டிஸ் யூஸ் தேர் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ். அவங்கள்ட்ட லிமிட்டடாக இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ரிசோர்ஸஸை இல்லை யூஸ் பண்ண அந்த ரிசோர்ஸஸை எப்படி அவங்களுக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனா சொல்கிறது தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு நைஜீரியா இல்லை வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்றது ஏராளமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு அங்கே தான் கிடைக்குது, டைமண்ட் அங்கே தான் கிடைக்குது. பட் ஸ்டில் அங்கே இருக்க பீப்புள் பார்த்திங்கன்னா இன்னும் புவராக தான் இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான். ஸோ அப்போ அதனால தான் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸாக தான் இருக்காங்க. இதே அந்த கான்ட்ரரி பாருங்கள், ஜப்பான் மாதிரி ஒரு கண்ட்ரியை பாருங்கள், அங்கே அடிக்கடி வந்து எர்த்குவேக்ஸ் வரும், அடிக்கடி சுனாமிஸ் வரும். இது எல்லாமே நமக்கு தெரியும். பட் அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸுமே ரொம்ப கம்மி. இருந்தாலுமே ஜப்பான்ன்றது ஒரு ஹைலி டெவலப்டு எக்கனாமியாக இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த அவங்கள்ட்ட இருக்க லிமிட்டடான ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வந்து அவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து ஒரு டெவலப்டு எக்கனாமியாக மாற்றிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக எக்கனாமிக்ஸில் பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு ஃபீல்டு இருக்குது. நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். இதில் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரைஸ் தியரி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து ப்ரைஸ் தியரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸோ, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் வந்து இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் படிக்கிறது தான் வந்து நம்ம ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே அந்த அதர் ஹேண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு கண்ட்ரி ஆஸ் எ ஹோல் இல்லை ஒரு சொசைட்டி ஆஸ் எ ஹோல் அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிற விஷயத்தை பார்க்குறது, அவங்களுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறது தான் வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு படிப்போம். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கும்போது நம்ம பார்க்க போகிறது இந்த ஜிடிபியாக இருக்கட்டும், ஜிஎன்பியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வேல்யூஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட எவ்வளோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ எதெல்லாம் ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோலாக அஃபெக்ட் பண்ண போதோ அதை படிக்கிறது தான் வந்து நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை பார்த்தோன்னா இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி அப்படின்னு இன்னொரு பேரில் கூட சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கூட கேட்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு கேட்காம இன்கம் தியரின்னு கொடுத்து கேட்கலாம், ப்ரைஸ் தியரின்னு கொடுத்து கேட்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரின்னு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பதிலாக மாற்றி கூட கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நம்மளோட யூபிஎஸ்சி சிலபஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பெருசாக கொஷின்ஸ் வராது. நம்மளோட சிலபஸ்லேயும் அது இல்லை. ஏன்னா நம்ம சிலபஸ் டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போம். எல்லா டாபிக்ஸுமே பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் கவர் ஆகும். ஸோ நம்ம இந்த லெக்சர் ஃபுல்லாகவே நம்ம கிளாஸஸ் ஓவரால் கிளாஸஸ் எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக உள்ளதாக எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எக்கனாமிக்ஸ் நம்ம ஒன்று படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் ஸ்மித் தான். இந்த ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு கிரேட்டஸ்ட் எக்கனாமிஸ்ட். இவர் தான் வந்து இந்த எக்கனாமின்ற ஃபீல்டே வந்து ஒரு பாப்புலரைஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் பேஸ்ட் எக்கனாமி தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து அதான் வந்து நம்ம என்னென்று அட்ரஸ் பண்ணுறோன்னா ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறோம். இவர் எழுதின ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் புக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1776 இந்த புக் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட்ஸ், அடுத்து லெக்சரர்ஸ் ஆன் ஜூரிப்ரிடன்ஸ். ஸோ இந்த 3 புக்ஸ் தான் இவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாமில் இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதர் ஹேண்ட் நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது எப்போ வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் டிப்ரெஷன் அப்போது இந்த 1929 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. ஸோ எல்லா எக்கனாமிக்ஸுமே பெரிய எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சின்ன பிஸ்னஸ் லெவலில் பார்த்துட்டு இருந்தது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அங்கே செட் ஆகலை. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஓகே
நம்ம எக்கனாமி இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த இதே வந்து பார்த்துக்கிற விதத்தையே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் வியூக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த மேக்ரோ எக்கனாமிக் வியூக்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ் அப்படின்றவர் தான். ஸோ ஜான் மைனார்ட் கீன்ஸ் இல்லைனா ஜேஎம் கீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து அப்படின்ற ஒரு டாப்பிக்கை உருவாக்குறாரு. அதனால தான் இவர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இந்த ஜேஎம் கீன்ஸை சொல்கிறோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோலாக தான் இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு வந்து எக்கனாமிக்ஸே வந்து ரீடிஃபைன் பண்ணுறாரு. ஸோ இவரோட எழுதின 3 புக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி 1936 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த எண்ட் ஆஃப் லாசிஃபேர் அண்ட் த எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த பீஸ். ஸோ இது 3 தான் வந்து இவர் எழுதின இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ஸோ அவங்களோட புக்ஸ் அண்ட் இவங்களை என்னென்ன நம்ம அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுட்டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் என்னென்னு தெரிஞ்சுட்டு ஆனால் எல்லா எக்கனாமிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி இதை வந்து ஆன்சர் தெரிஞ்சிட்டாலே போதும். அது என்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை இது என்ன மாதிரி ஒரு எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 3 முக்கியமான ப்ராப்ளம் என்ன, ஒரு எல்லா எக்கனாமியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய 3 முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொன்னது தான் ரிசோர்ஸஸ் தான் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்க போகிறோம், எப்படி நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோன்றது தான் இருக்குது. எக்கனாமிக்ஸ்ன்றது அந்த ஸ்டடின்னு தான் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரிசோர்ஸஸை பற்றின ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸில் எப்பயுமே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். மெயினாக நம்மக்கிட்ட ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முதல் கேள்வி. வாட் டு ப்ரொடியூஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், யாருக்காக பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரில ஃபஸ்ட்டு, அது யாருக்காக பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதான் நம்மளோட 2வது கொஷின். 3வதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ நான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரில, யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு தெரில. அப்படி இது 2மே தெரிஞ்சிட்டா கூட அதை நான் எப்படி என்ன மெத்தட்ஸில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது இந்த 3 கொஷினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எக்கனாமி அப்படின்றது ஒன்று கிடச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 ஃபேக்டர், இந்த 3 கொஷினை எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறோன்றத பொறுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா நம்மளோட எக்கனாமிக்ஸ் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சோஷியலிஸ்ட் எக்கனாமி, இல்லை கேபிட்டலிஸ்ட், இல்லை மிக்சட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த 3 கொஷின் இருக்கு இல்லையா, வாட் டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ், இந்த 3 கொஷினுக்குமே கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியான்னு ஒரு நாடு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு சோஷியலிஸ்ட் எக்கனாமினா நம்ம ரஷ்யா எடுத்துக்கலாம். ஸோ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க பீப்புளுக்கு என்ன தேவைன்றதை பார்க்குறதுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு யார் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பீப்புள் சொல்கிறாங்க, ஐ மீன் கவர்மெண்ட் அகைன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்றதையும் கவர்மெண்ட் அகைன் சொல்கிறாங்க. ஃபைனலி ஹவு டு ப்ரொடியூஸ், நீங்கள் என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கவர்மெண்ட்டே டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இதை தான் வந்து நம்ம கமாண்ட் இல்லைனா சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கமாண்ட்னா த கவர்மெண்ட் இஸ் கமாண்டிங் யூ டு டூ. ஸோ அப்போ கவர்மெண்ட்டுன்ற ஒரு சோர்ஸ் இல்லை ஒரு அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தான் பண்ணணும், இவங்களுக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மெத்தடில் தான் பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும், இந்த குவான்டிட்டியில் தான் பண்ணணும்னு எல்லாமே ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கறதுனால தான் இதை வந்து நம்ம கமாண்ட் இல்லைனா சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் எக்கனாமி. இதுவே ஆன் தி அதர் ஹேண்ட் இதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இன்னொரு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட் டு ப்ரொடியூஸ் இது 3 கொஷினுமே ஒரு மார்க்கெட் டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டுன்றது பீப்புளே அவங்களுக்குள்ளே இருக்க பீப்புளில் அந்த மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அதை கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இல்லை மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டு ப்ரொடியூஸ், இப்போ ஒரு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்கோ அதை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது ஒரு மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் ஆயிடுச்சு. ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை டார்கெட் கஸ்டமர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கெட்டை நிர்ணயிப்பாங்க. ஸோ அப்போ யாருன்றவங்களுமே இந்த மார்க்கெட்டே உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும், இவங்க உங்களுக்கு இது தான் வேணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஹவு டு ப்ரொடியூஸ், இந்த ஹவு டு ப்ரொடியூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹவு டு ப்ரொடியூஸில் என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும், இல்லை எதை யூஸ் பண்ணால் உங்களோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்னு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 கொஷினுக்குமே ஆன்சர் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேருந்து கிடைக்குது, டேரெக்டாக பீப்புளை போய் நீங்கள் ரீச் பண்ணி கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம மார்க்கெட் இல்லைனா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது ஒன் ஆஃப் த டைப். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா USA, இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ் தான். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும், என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணணும், இது எல்லாமே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த போத் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கேபிட்டலிஸ்ட்.
ஸோ இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம மிக்சட் எக்கனாமின்னு சொல்லுவோம். இதுக்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேறு யாரும் இல்லை, இந்தியா தான். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் வந்து உங்களுக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே செட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரு மார்க்கெட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியாக தான் இந்தியா ஆக்ட் பண்ணும். பட் ஹவவர் எப்பப்போலாம் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தேவைப்படுதோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து அதை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது போத் சோஷியலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கேபிட்டலிஸ்ட் இது ரெண்டுத்தோட ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா அகைன். ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அது என்ன மாதிரி எக்கனாமி நம்ம டேர்ம் பண்ணுவோம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேக்டர்ஸ் ஆஃப் இது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், இன்னொன்று கன்சம்ஷன், இன்னொன்று கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இந்த 3 விஷயம் தான் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும்போது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியான ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன்றது ஏதோ ஒன்று நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு உருவாக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் கான்செப்ட்ஸ். இது நமக்கு கிளியராக தெரிஞ்சால் தான் நம்மளோட ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்டுமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கைண்ட்லி பே அட்டென்ஷன் டு திஸ். ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக. ஒன்று பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர், இன்னொன்று கேபிட்டல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் லேண்ட் அண்ட் லேபர். ஓகேவா? ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும், ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா இந்த 4 விஷயமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபார் எனி பிஸ்னஸ் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும், ஒரு லேண்ட், ஏதோ ஒரு இடம்னு ஒன்று தேவைப்படும் இல்லையா. ஒரு லேண்டுன்றது நான் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பில்டிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம லேண்ட் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணுறோம். ஸோ லேண்டுன்றது நமக்கு கண்டிப்பாக தேவை. அது ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபர். ஸோ வந்து நம்மள்ட்ட லேண்ட் இருக்குது, அதை வந்து ஒரு உருவாக்கணும், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் பண்ணணுனாலே என்ன வேணும், ஒரு லேபர்னு ஒருத்தவங்க தேவை இல்லையா. ஸோ அப்போது லேபர்ன்றது செகண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிட்டல். ஸோ இதில் கேபிட்டல் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம். ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரு லேண்டும் இருக்குது, லேபரும் இருக்குன்னா இந்த லேபருக்கும் நம்ம சம்பளம் கொடுக்கணும், லேண்டுக்கும் இந்த ரெண்ட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுறது என்ன, கேபிட்டல். பணம்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதை அந்த பணத்தை தான் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக என்டர்பிரனர். இந்த என்டர்பிரனர் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த அதர் 3 ஃபேக்டர்ஸ் 3த்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை கொண்டு போகிறோம். ஸோ அந்த என்டர்பிரனர். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு அவுட்புட் அப்படின்ற ஒன்றத்தை எடுக்க முடியும். ஸோ இது 4மே வந்து இன்புட். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குமே சம்திங் இன் ரிட்டர்ன் கிடைக்கணும் இல்லையா. ஸோ நம்ம லேண்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், லேபர்னு ஒன்று இருக்காங்க, கேபிட்டல்னு ஒன்று இருக்குது, என்டர்பிரனர்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா ஸோ இவங்க 4 பேருக்குமே ஏதாவது ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை தான் நம்ம என்னென்னு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வந்து ரெண்ட், லேண்டுக்கு அது மூலயமா கிடைக்கக்கூடிய ரெண்ட், அதுக்கு வரக்கூடிய வருவாய் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி லேபரை பொறுத்த வரைக்கும் நம்ம வேஜஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வேஜஸ் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிட்டல். கேபிட்டலோட வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட், நம்ம போட்டிருக்க முதலுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எவ்வளோ கிடைக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இது பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்டர்பிரனர். இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறவருக்கு என்ன கிடைக்கும், கடைசியாக அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னென்ன லாபம் கிடைக்குதோ அது எல்லாமே அந்த என்டர்பிரனருக்கு தான். ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது 4 தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபார் இன்புட். அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸுமே என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துரும். ஸோ இப்போது இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ஒரு என்டர்பிரைஸ் இல்லை ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்ஸை வந்து ஃபைனலாக அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ அந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு அவுட்புட் வரத கூட்ஸ் இல்லைனா சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது, அது வந்து நம்மளோட நம்மளோட வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதர் ஹேண்ட் சர்வீசஸ் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்கலனா கூட நம்மளோட வான்ஸை, நம்மளோட தேவைகள் அது பூர்த்தி பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. எஜுகேஷனை நம்ம போய் பணம் கொடுக்குறோம், நமக்கு எஜுகேஷன் ஒன்று நடத்துகிறாங்க, பட் ஆனால் அது நம்மளால் எங்கே கண்ணால் பார்க்க முடியுது, நமக்கு அறிவு எப்படி ஏறுதுலாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போது எஜுகேஷன் இஸ் அ சர்வீஸ். ஸோ அதே மாதிரி தான் பேங்கிங்கும். ஸோ அப்போது எதெல்லாம் நமக்கு தெரியல, இன்டான்ஜிபிளாக இருக்குது, பட் ஆனாலும் நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதனால் என்னோட கூட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதுதான் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதில் இந்த ஃபேக்டர்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல். இந்த கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல்,
இல்லைனா ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இதில் ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு கேபிட்டலாக நம்ம போட போகிறோன்னா அது லைஃப் லாங் வரப்போகுது, இல்லை ஒரு லாங் டேர்மில் அது எனக்கு யூஸ் ஆகிட்டே இருக்க போகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஒரு என்ட்ரன்ஸ் சென்டரோ ஏதோ ஒன்று வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே வாங்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரிண்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு லாங்கர் ரனில் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதர் ஹேண்ட் நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா டே டு டே யூஸில் நமக்கு தேவைப்படுறது. நமக்கு எதெல்லாம் இப்போது இன்றைக்கி தேவைப்படும், இந்த நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அன்னன்னைக்கு என்ன தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதுக்கு வாங்கக்கூடிய பேப்பராக இருக்கட்டும், ஒரு இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வாங்கக்கூடிய பேப்பராக இருக்கட்டும், இல்லை நம்ம போயிட்டு வர சார்ஜாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கருக்கு கொடுக்குற சேலரியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம இப்போ அதே மாதிரி கூட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அவுட்புட்டாக கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கூட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கூட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக ஒரு கஸ்டமரை போய் ரீச் பண்ணுது. அதாவது கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரி விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அது டேரெக்டாக வந்து ஒரு கஸ்டமரை வந்து ரீச் பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம ஃபைனல் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே அதே சேம் கூட்ஸ் டேரெக்டாக கஸ்டமரை ரீச் பண்ணாமல் இன்னொரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்காக போகுது, யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து வேறு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதை இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற டயர். நம்ம எல்லாத்தையுமே கார், பைக் எது இருந்தாலும் நமக்கு டயர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த டயரை வந்து ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ஆர்எஃப் ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு ஏன்னு ஒரு கம்பெனி டயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இல்லை நம்ம 2 சினாரியோஸ் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், இந்த டயர்ஸை நம்ம டேரெக்டாக இப்போ நம்மளோட பைக்கோ ஏதோ காரில் இருக்க டயர் வீணாக போயிடுச்சு, நம்ம போய் டேரெக்டாக இந்த டயர் கம்பெனியில் அப்ரோச் பண்ணி ஒரு டயர் வாங்குறோன்னா அதை நம்ம டேரெக்டாக கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த டயர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் கூட்ஸாக மாறிடுது. ஏன்னா இந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாக யார்கிட்ட வந்துடுது, நம்மளை மாதிரி கன்சியூமர் கிட்ட வந்துடுது, டேரெக்டாக கஸ்டமர் கிட்ட போயிடுது, அவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த டயர்ன்றது ஃபைனல் ப்ராடக்டாக மாறிடுது. இதுவே நம்ம அந்த அதர் நம்ம இதே டயர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற கம்பெனி இன்னொரு கார் கம்பெனிகிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் நீங்கள் இங்கே எம்ஆர்எஃப்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்றது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இப்போ எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க டயரை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மஹிந்திராவோ இல்லை டாட்டாவோ ஒரு கம்பெனிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டயர்ஸாக வந்து விற்கிறாங்க காரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி அந்த டயர்ஸை வந்து இவங்க காரில் போட்டு அதை நம்மக்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, விற்கிறாங்க அப்படின்னா இப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்மீடியட் கூட்டாக மாறிடும். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த சேம் டயர் டேரெக்டாக கன்சியூமரான நம்மளை ரீச் பண்ணிட்டா அது ஃபைனல் கூடாக மாறிடும். இல்லை அது வந்து இன்னொரு ப்ராசஸுக்குள்ளே போய் இன்னொரு ப்ராடக்டாக மாறி தான் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது வந்து இன்டர்மீடியட் கூடாக மாறிடும். ஸோ இதுதான் ஃபைனல் அண்ட் இன்டர்மீடியட் கூட்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ். ஸோ அது இப்போது இந்த ஃபைனல் கூட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோன்னா இன்னும் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல்னு பிரிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சம்ஷன் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஸோ இதில் இந்த கன்சம்ஷன் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கன்சூமரை போய் ரீச் பண்ணி அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம கன்சம்ஷன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வாங்கக்கூடிய எல்லாமே ஒரு சுகராக இருக்கலாம், ஒரு சால்ட்டாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், இது எதுவாக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வாங்கி எதெல்லாம் கஸ்டமர் டேரெக்டாக கன்சியூம் பண்ணுறாங்க, ஒரு கன்சியூமருக்கு வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்ம கன்சம்ஷன் கூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கன்சம்ஷன் கூட்ஸுமே அதோட லைஃப்பை பொறுத்து நம்ம வந்து டியூரபிள் இல்லைனா நான் டியூரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டியூரபிள் அப்படின்ற கூட்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் மேலே அதோட வேலிடிட்டி இருக்குது, அதோட லைஃப் டைம் வருது அப்படின்னா அது வந்து நம்ம டியூரபிள் கூட்ஸ்னு சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கார், டிவி, நம்ம யூஸ் பண்ணுற சோஃபாவாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ், ஸோ இந்த மாதிரி விஷயம் எதெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம டியூரபிள் கூட்ஸ்னு சொல்லுவோம். இதுவே 3 வருஷத்துக்கு கீழே தான் அதோட லைஃப் இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம நான் டியூரபிள் கூட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நாளைக்கு வராது, அதனால் வந்து நான் டியூரபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் டியூரபிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற க்ளோத்தஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே பெரிய ஆகிடும், இல்லை இது வந்து நம்மளால் அதுக்கப்புறம் கன்சியூம் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம நான் டியூரபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் கன்சம்ஷன் குட். இதுவே கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் கூட்ஸ்ன்றது இன்னொரு கூட்ஸை உருவாக்குறதுக்கு, இன்னொரு ஃபைனல் கூட்ஸை உருவாக்குறதுக்கு பயன்படுத்த தான் வந்து நம்ம கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிராக்டர் எடுத்துக்கலாம், ஒரு டிராக்டரோ இல்லை ஒரு கார் கூட சொல்ல முடியாது, நம்ம டிராக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிராக்டர் மூலமாக என்ன பண்ணுது, இந்த டிராக்டர்ன்ற ஒரு ஃபைனல் கூட், டிராக்டர்ன்றது ஆக்சுவலாக ஒரு ஃபைனல் கூட்டு, ஒரு ஃபைனல் கேபிட்டல் கூட்ஸ்.
ஸோ இந்த டிராக்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன். அக்ரிகல்ச்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் திருப்பி நான் ரைஸோ இல்லை வீட்டோ எதோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அப்போ இன்னொரு ஃபைனல் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது தான் இந்த கேபிட்டல் குட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் கேபிட்டல் குட்ஸுக்கும் கன்சம்ஷன் குட்ஸுக்குமான டிஃப்ரென்சஸ். ஸோ இங்கே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் கேபிட்டல்ஸ் as well as இன்டர்மீடியட், இந்த ரெண்டு கூட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும், வேறு இன்னொரு ஃபைனல் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இன்டர்மீடியட் குட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேபிட்டல் குட்ஸாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஃபைனல் குட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உருவாகுதுன்னு சொல்கிறோம், யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இன்டர்மீடியட் கூட்ஸுன்றது அதுவே ஒரு சேஞ்சுக்குள்ளாயிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு டயர், நம்ம டயராக யூஸ் பண்ணது ஒரு காராக மாறி தான் ஒரு கஸ்டமர் கையில் வந்து ரீச் ஆகும் இன்டர்மீடியட் குட். ஆனால் கேபிட்டல் குட்ஸு என்றைக்குமே அது மாறாது ஆனால் அது வேறு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டிராக்டர். ஸோ இப்போது இதுக்கு உங்களுக்கு இன்டர்மீடியட் குட்ஸுக்கும் கேபிட்டல் குட்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இதுதான் உங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ கூட்ஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் கிளாஸிஃபிகேஷனா, இதை தாண்டி இருக்கா அப்படின்னு கேட்டால், இதை தாண்டி கூட்ஸ் பேஸ்டான அதோட யூசேஜ் இல்லை அதை வந்து எப்படி மார்க்கெட்டில் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்தும் இந்த கூட்ஸை இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இந்த செஷன்லேருந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருப்போம். அதிலே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன், இந்த இருக்கக்கூடிய டெஃபினேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் எல்லாமே போக போகுது. ஸோ இதோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த டாப்பிக்கில் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஷின் மட்டும் நம்ம யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ஃபிசிக்கல் கேபிட்டல் இன் இந்தியன் எக்கனாமி கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 4 பேர் கொடுத்துட்டு இதில் எது ரைட்டு எது ராங் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எது வந்து கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 4த்தில் எது நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபார்மர்ஸ் ஃப்ளஃப் அப்படின்னு கொடுத்து இதை ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேபிட்டல்ன்றது ரெண்டாக பார்த்தோம், ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல் இல்லைனா ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லையா. ஸோ இதில் இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபிக்ஸட் கேபிட்டல்ன்றது என்னது, லாங் டேர்முக்கு நம்ம யூஸ் ஆக போது அதுதான் வந்து நம்மளோட பேஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது டே டு டே யூஸ்க்கு நமக்கு தேவைப்படுறதா நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இப்போ இந்த ஃபார்மர் ப்ளஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல். ஏன்னா அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அவங்க ஒரு வாட்டி வாங்கிட்டாங்கன்னா அதை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, அதுதான் அவங்களோட ஃபார்மிங் ஆக்டிவிட்டிக்கு ஒரு பேஸ். அப்போது இதை வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல்னு கொடுக்காம ஒர்க்கிங் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்படின்றத ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் டீட்டெயிலாக. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல் தான். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வாங்கக்கூடிய கம்ப்யூட்டர்ன்றது ஒரு லாங் டேர்ம் நமக்கு வரப்போகுது. அப்போ அது ஃபிக்ஸட் கேபிட்டல்ன்றது கரெக்ட்லி மேட்ச்ட். ஸோ யான் யூஸ்டு பை த வீவர். ஸோ யான்ன்றது நமக்கு வரக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். ஸோ அது இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் திஸ் இஸ் ராங், இன்கரெக்ட்லி மேட்ச்ட். ஏன்னா யான் யூஸ்டுன்றது வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல். அதேமாதிரி ஃபைனலாக பாருங்கள், பெட்ரோல்னு கொடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா நம்ம கரெக்ட்லி மேட்ச்ட். ஏன்னா பெட்ரோல்ன்றது நம்ம டே டு டே நம்மளோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் டே டு டே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் தான் இல்லையா. ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இதை நம்ம ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். அப்போது 2 கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க, 2 ராங்காக மேட்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை how many of pairs are correctly matchன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் பீன்றது தான் ரைட் ஆன்சர். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சென்டர் மேப் யூபிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் அகைன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இன்னும் பாக்கி இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அங்கே வந்து மார்க்கெட்டில் எப்படி டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வச்சு, இல்லை சப்ளைன்றது எப்படி ப்ரைஸோட எப்படி வந்து அது இன்டர்ரிலேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது எக்கனாமியில். ஸோ இந்த மாதிரி எல்லா பேசிக் கான்செப்ட்ஸுமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. Center Map. You dare to dream, we care to accomplish.